கணியன் IAS அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சியுடன் கணிதம் மற்றும் உளவியல் சிறப்பு பயிற்சிகள் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. For registration details contact 8754754444 இலக்கம் 101 வக்கீல் புதுத்தெரு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் எதிரில். மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ரிவிஷனுக்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? நம்மளுக்கு அனைத்து சப்ஜெக்ட்டுக்குமே இயர் வைஸாக எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள்லாம் எடுத்து மொத்தமாக தொகுத்து நம்ம இங்கே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் தேர்வுக்கு திருப்புதலுக்காக பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இதை எடுத்து போய் இப்போ ஃப்ரெஷ்ஷாலாம் படிக்காதீங்க. திருப்புதலுக்காக ஒரு பயனுள்ளதாக மட்டும் நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கங்க. சரிங்களா? மாணவர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த வீடியோ நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதனால் இதை தொடர்ந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கவனிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 மதிப்பெண்களுக்கு மேலே இந்த ஒரே ஒரு வீடியோவிலிருந்து கிடைக்கிறதுக்காக கண்டிப்பான ஒரு கேரண்டி முறையில் நம்ம சொல்லலாம். சரிங்களா? எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். சரிங்களா? பாரதிதாசனுடைய கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் அனைவருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம பதிப்பகத்திலிருந்து இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? மாணவர்களே, வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது தலைப்பு நவீன கால வரிசை. சரிங்களா? நவீன கால வரிசை, டைம்லைன் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னு கூட சொல்லலாம். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான இயரை வருஷப்படி உங்களுக்கு நிகழ்வுகளாக தொகுத்து ஜூஸ் புழிஞ்ச மாதிரி உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதை நம்ம கவனமாக நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1773 என்ன நிகழ்வு இருக்குன்னா ஒழுங்குமுறை சட்டம். சரிங்களா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருப்பார், ஒழுங்குமுறை சட்டம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? கம்பெனி தன்னுடைய அதிகாரங்களை இந்தியாவில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற தருணம், அந்த தருணங்களில் ஒழுங்குமுறை சட்டம் போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1774 கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றத்தை நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? கல்கத்தாவில் ஒரு உச்சநீதிமன்றத்தை நிறுவியிருப்பாங்க. அதில் ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள். சரிங்களா? ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள். அதில் தலைவர் எலிஜா இம்பே. சரிங்களா? அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எலிஜா இம்பே. அப்போ உங்களுக்கு இதில் கேள்வி கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம், அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து 1776 வந்தோம்னா நாடுகளின் செல்வம் அப்படின்ற புத்தகத்தை ஆடம் ஸ்மித் வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? ஆடம் ஸ்மித்துக்கு இன்னொரு பெயர் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவோம். சரிங்களா? நவீன பொருளாதாரம் வந்தால் கீன்ஸ் சொல்லுவோம், பொதுவாக பொருளாதாரம் ஆடம் ஸ்மித்தை சொல்லலாம். சரியா? அடுத்து 1784 பிட் இந்திய சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை களைவதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பிட் இந்திய சட்டம். சரிங்களா? இளைய பிட் அப்படின்றவர் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. இளைய பிட். இது கொஞ்சம் ரிவிஷன்றனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் நியூஸ் எல்லாம் போகும். சரிங்களா? நீங்கள் அதுக்கேற்றாப்புல ஃபாலோ பண்ணி வந்துக்கோங்க. இந்த ஸ்லைடை அப்படியே நீங்கள் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? அடுத்து 1789 பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சி எதற்காக அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வேர்டிங்ஸ் நம்ம பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்திருக்கோம். சரியா? அதனால தான் இந்த பிரெஞ்சு புரட்சி. அடுத்து 1791 காரன் வாலிஸ் பிரபுனுடைய காவல்துறை உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? காவல்துறை நம்ம படிப்போம்ல, தானோ தரோகா. சரியா? அடுத்து 1793 நிலையான நிலவரி திட்டத்தை உருவாக்கியிருக்காரு காரன் வாலிஸ். அப்ப காரன் வாலிஸ் காவல்துறையை உருவாக்கியிருக்காரு, நிலையான நிலவரி திட்டத்தையும் உருவாக்கியிருக்காரு. அடுத்து 1799 வருவோம். அக்டோபர் 16 கட்டபொம்மன் கயத்தாரில் வைத்து தூக்கிலிடப்பட்டார். செப்டம்பர் 13 அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை நாகலாபுரத்தில் வைத்து தூக்கிலிடப்பட்டார். அடுத்து அதே 1799 4ஆம் மைசூர் போர், திப்பு சுல்தானுக்கும் வெல்லஸ்லிக்கும் இடையிலான போர். திப்பு சுல்தான் ஒரு ஐரோப்பிய வீரரால் சுட்டுக் கொல்லப்படுவார் அதுல. சரியா? 4ஆம் மைசூர் போர்ல ஈடுபட்டவர் யாருன்னு கேட்டா இந்த திப்பு சுல்தான். சரியா? 1ஆம் மைசூர் போரும் 2ஆம் மைசூர் போரும் ஹைதர் அலி, 3ஆம் மைசூர் போரும் 4ஆம் மைசூர் போரும் திப்பு சுல்தான். சரிங்களா? அடுத்து 1800 1800 வில்லியம் கோட்டை கல்லூரி வெல்லஸ்லியால் கட்டப்பட்டது. சரியா? இந்த பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாமே இதற்குரிய நியூஸ் தான். நீங்க அதுக்கேத்தாப்புல புரிஞ்சு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். வில்லியம் கோட்டை கல்லூரி அப்படின்றது வெல்லஸ்லியினால் கட்டப்பட்டது. சரிங்களா?
அடுத்து 1801ல் சென்னை மாகாணத்தை வெல்லஸ்லி தோற்றுவிக்கிறாரு. அந்த வெல்லஸ்லி தான் கிழக்கிந்திய வணிக குழுவின் அக்பர் என அழைக்கப்படுகிறார். சரிங்களா, கிழக்கிந்திய வணிக குழுவினுடைய அக்பர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா அந்த வெல்லஸ்லி. சரிங்களா, அதே 1801ல் தென்னிந்திய புரட்சி நடைபெறுகிறது. தென்னிந்திய புரட்சி வந்து மருது சகோதரர்கள் மூலமாக நடத்தப்பட்டது. சரியா, அடுத்ததாக திருச்சி பேரறிக்கை வெளியிடுறார்கள். திருச்சி பேரறிக்கையை வந்து வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள் வெளியிடுறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாமே 1801ல் நடக்கிற நிகழ்வு தான். சரியா, அடுத்த அக்டோபர் 24ல் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். 1801 அக்டோபர் 24ல் மருது சகோதரர்கள் காளையார் கோவிலில் தூக்கிலிடப்பட்டார்கள். அடுத்து நவம்பர் 16ல் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா தூக்கிலிடப்பட்டார்கள். சரிங்களா, ஊமைத்துறை மற்றும் செவத்தையா தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போ நீங்க இந்த ஒரு ஸ்லைடில் நீங்க இவ்வளவு தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா, இதை நீங்க ரிவிஷன் நல்லா பண்ணிக்கங்க. சரிங்களா, 1802க்கு வருவோம். சரியா, நம்ம இப்போ வரிசையாக நம்ம 1773 போயிட்டு இருக்கோம். நம்ம 2022 வரைக்கும் நம்ம டைம் லைன் போகுது. இப்போ நம்ம 1802க்கு வந்திருக்கோம். பஸ்ஸின் உடன்படிக்கைன்னு ஒன்று போடுறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெல்லஸ்லி ஆட்சியின் மணிமகுடம் மராட்டிய அடிமை சாசனம்னு சொல்றாங்க. சரியா, இது ஒன்றும் கிடையாது, மராத்தியர்களுக்கும் வெல்லஸ்லிக்கும் இடையில் நடக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. சரிங்களா, 2ஆம் மராத்திய போர் நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. 2ஆம் மராத்திய போர்ல பஸ்ஸின் உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து வெல்லஸ்லி ஆட்சியின் மணிமகுடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் அடிபணியாத மராட்டியர்களை வெல்லஸ்லி இந்த உடன்படிக்கையின் மூலமாக அடிபணிய செய்துடுவாரு. சரிங்களா, அப்போ மராட்டியர்களுக்கு அது ஒரு கேவலமான விஷயமா கருதுனால அவங்க மராட்டிய அடிமை சாசனம்னு இதை அழைக்கிறாங்க. சரியா, அடுத்த 1805க்கு வாங்க. நம்ம புத்தகத்தில் இருக்கும்ல தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் 1805 ஜூலை 31. சமையல்காரன் நல்லப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டார் போட்டிருப்பாங்கல்ல. அப்போ தீரன் சின்னமலையை வந்து காட்டி கொடுத்தவர்னா வந்து சமையல்காரன் நல்லப்பன் சொல்லுவாங்க. ஜூலை 31ல் வந்து தூக்கிலிடப்பட்டார். இவர் எங்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டா சங்ககிரி கோட்டையில் வைத்து தூக்கிலிடப்பட்டார். சங்ககிரி கோட்டையில் வைத்து தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா, அடுத்து 1806க்கு வரலாம். முக்கியமான ஒரு தகவல் நிறைந்த ஒரு வருடம். வேலூர் புரட்சி நடைபெற்றிருக்கும். சரியா, வேலூர் புரட்சி மே மாதம். இதனை அடக்கியவர் வந்து கில்லஸ்பி. சரியா, அதை அடக்குனால அவருக்கு பரிசாக கொடுத்தது 7000 பக்கோடா பரிசா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அது போக வந்து தகவல் சொன்னது யாருன்னா கூட்ஸ் நம்ம பார்ப்போம். மே மாதம் இந்த புரட்சி நடந்திருக்கும். சரிங்களா, வில்லியம் பெண்டிங் தான் வந்து சென்னையினுடைய தலைமையாளராக இருப்பார். சரிங்களா, ஜான் கிரடாக் இருப்பார். சரிங்களா, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதலில் அச்சிட்டவர். சரிங்களா, 1812 தான் வந்து தஞ்சை ஞானப்பிரகாசர் வந்து திருக்குறளை அச்சிட்டிருப்பாரு. அடுத்து 1813 பட்டய சட்டம் கல்விக்கு 1 லட்சம் ஒதுக்கீடு. சரியா, இந்த 1813 எழுதுறப்பவே அந்த 1 நடுவில் வருதா, அப்போ 1 லட்சம் ஒதுக்கீடு. கல்விக்கு 1 லட்சம் ஒதுக்கிய சட்டம் எதுன்னு கேட்டா இந்த 1813 பட்டய சட்டம். இது யார் காலத்துல வந்தது அப்படின்னு கேட்டா மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் காலத்துல வந்தது. மொத்தம் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒரு ஆள் இருக்காரு, மார்க்விஸ்னு ஒரு ஆள் இருக்காரு. சரியா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வர்றவர் ஒழுங்குமுறை சட்டமும் அந்த கல்கத்தா உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி பீரியட்ல வர்றவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த 1813 பட்டய சட்டம். சரிங்களா, கூர்காக்களை ஒடுக்குதல் இந்த மாதிரிலாம் வர்றவர் யாருன்னா இந்த மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ். சரியா, அடுத்து 1816 எல்லிஸ் ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவுதல். இது 10th புத்தகத்தில் அப்படியே இருக்கு. எல்லிஸ் அப்படின்றவர் வந்து ஜார்ஜ் கோட்டையில கல்லூரியை நிறுவனது எப்போனா 1816. அடுத்து 1818 ஃபராசி இயக்கம் நம்ம பார்த்துருக்கோம். வங்காளத்துல ஃபராசி இயக்கம், வஹாபி இயக்கம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுல யார் யார் வர்றா, ஹாஜி ஷரியத்துல்லா, டிடூமியான், நோவாமியான். சரியா, நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றது யாருன்னா இந்த டிடூமியான். நிலம் கடவுளுக்கு சொந்தம் சொல்றது இந்த டிடூமியான். டிடூமியானுக்கு அப்புறம் நோவாமியான் வருவாரு. சரியா, 1822 ரயத்வாரி முறை சென்னையில தாமஸ் மன்றோ கொண்டு வந்திருப்பாரு. சரியா, சென்னையில தாமஸ் மன்றோ இந்த ரயத்வாரி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து 1827
வாகாபி கிளர்ச்சி. இது யாருன்னா டிடு மீர். வாகாபி கிளர்ச்சி டிடு மீர். அடுத்து 1828 பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் தெரியும், ஒரே கடவுள் கோட்பாடு. பிரிஸ்டல்ல போய் இறந்திருப்பாரு. 2ஆம் அக்பருக்காக ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற போய் பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல இறந்திருப்பாரு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படின்ற ஒரு புத்தகங்களா எழுதியிருப்பாரு. சம்பாத் கௌமுதி அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து எழுதியிருப்பாரு. மீரட் உல் அக்பர் அப்படின்ற பத்திரிகை எழுதியிருப்பாரு. சரிங்களா? கல்கத்தா அப்படின்ற இடங்கள்ல அந்த வழிபாடெல்லாம் கூடாது, ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? 1829 வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு. சரிங்களா? அதற்கு உதவியர் யாருன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய். அப்ப ராஜாராம் மோகன் ராய் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுகிறார். சரிங்களா? ஏன்னா இந்த சதி ஒழிப்புக்கு உதவி புரிந்தனால அப்படி அழைக்கப்படுறாரு. சதி ஒழிப்பு 1829 டிசம்பர் 4. சரியா? அதனுடைய ஆக்ட் வந்து விதி 17. சரியா? விதி 17. அடுத்து 1831 32 கோல் கிளர்ச்சி. இதுதான் வந்து பெரிய பழங்குடியின கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான தலைவர் யாருன்னா புத்த பகத். இதுல அதுக்கப்புறம் வர்றவங்க வந்து பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். சரியா? புத்த பகத், பிந்த்ராய், சிங்ராய் எல்லாம் எதோடு வர்றாங்கன்னா கோல் கிளர்ச்சி. அது நடைபெற்ற ஆண்டு 1831 1832. பெரிய பழங்குடியின கிளர்ச்சின்னு சொன்னாலும் இதுதான். சரியா? இந்த பழங்குடியின கிளர்ச்சி எல்லாமே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றிருப்பாங்க. அதனால அவங்க சண்டை போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஜமீன்தாரர்கள் அவங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி கொண்டு வெளியேற்றிருப்பாங்க. அதனால அவங்க சண்டை போட்டிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் தான் வந்து அந்த கிளர்ச்சிகளுக்கான காரணங்களாக இருக்கும். அடுத்த ஸ்லைடு போலாமா? இதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிறீங்களா? சரியா? கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு இதனுடைய இது தெரியுமோ இல்லையோ, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதுல இருந்து தான் கேள்விகள் ஜிகேல கண்டிப்பா இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1835க்கு போவோம். மெக்காலே கல்விக்குழுன்னு சொல்லுவாங்க. இந்திய கல்வியின் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அதுல வந்து அறிவால வந்து ஆங்கிலேயர் இந்தியர் அறிவால நிறத்தால் இந்தியராகவும் அறிவாலையும் மற்ற ஒரு விஷயங்களாலையும் ஆங்கிலேயராக இருக்கும் வர்க்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்தியர்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ல அவர் வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. அதன்படி உருவானதா இந்த மெக்காலே கல்விக்குழு. 1843 இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. சரியா? 1848 வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹௌசி. சரி, வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹௌசி. துணைப்படை திட்டம்னா வெல்லஸ்லி. சரியா? துணைப்படை திட்டம்னா ஒண்ணும் கிடையாது. இதுதான் இந்திய ஆட்சி பகுதி. அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வந்து ஐரோப்பிய படையாட்களை நிறுத்தி வச்சுக்குவாங்க. அதுக்கு பதிலா இந்தியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும் அல்லது நிலங்களை எழுதி கொடுக்கணும். அதுதான் வந்து துணையா ஒரு படையை வந்து நிறுத்தி வச்சுக்கிறது துணைப்படை திட்டம். சரிங்களா? அதன்படி வெல்லஸ்லி தான் துணைப்படை திட்டத்தை கொண்டு வருவாரு. ஹைதராபாத் நிஜாம் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வாரு. சரியா? இப்ப வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா வாரிசு இல்லாம இருக்கிற ஆட்சியாளர்களுடைய பகுதிகளை இணைத்துக் கொள்வதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. சரியா? அதன்படி 1848 சதாராவை இணைத்துக் கொள்வார். அப்புறம் நாக்பூர், ஜான்சி எல்லாத்தையும் இணைத்துக் கொள்வார். சரிங்களா? அடுத்து 1850 வந்து லெக்ஸ் கோசி ஆக்ட். சரியா? +1 புத்தகத்துல இருக்கு. இது லெக்ஸ் கோசி ஆக்ட். மத ஏழாநிலை சட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு மூதாதையர் சொத்தில் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை வந்து டல்ஹௌசி கொண்டு வருவார். சரியா? இதான் வந்து லெக்ஸ் கோசி ஆக்ட். இது வந்து பெரும் புரட்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும். 1857 பெரும் புரட்சிக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். சரி, 1851 வந்து பூனே பெண்கள் பள்ளி ஜோதிராவ் பூலே தான் உருவாக்கியிருப்பாரு. இவர் தான் வந்து சத்திய சோதக் சமாஜையும் வந்து ரெடி பண்ணியிருப்பாரு. சரியா? நம்ம அடிக்கடி பார்க்கறது தான். உங்களுக்கு முக்கியமானதா சொல்லிட்டு போயிடுறேன். 1852 சென்னை வாசிகள் சங்கம், இதன் மூலமாக சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி அந்த சித்திரவதையெல்லாம் ஒழிச்சாங்க. சரியா? அதான் வந்து சென்னை வாசிகளுடைய வெற்றி. 1853 மும்பை டு தானே ரயில் சேவை. 1854 சார்லஸ் வுட் கல்விக்குழு, கல்விக்கான மகா சாசனம், இந்திய கல்வியின் அறிவு பெட்டயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் 1857 சென்னை, மும்பை, கல்கத்தாவில்
பல்கலைக்கழகங்கள் வந்தது. சரியா? சரி, 54-55ல சாந்தல் கிளர்ச்சி, சாந்தல்களின் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வியில கேட்டிருந்தாங்க. டொமினிகோ அப்படின்றது சாந்தல்களின் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலைப்பகுதியில இருந்து அந்த மக்களை வெளியேற்றினால அவங்க கொந்தளிச்சு சண்டை போட்டதுதான் சாந்தல் கிளர்ச்சி. இதுல வர்றது யாருன்னா பீர் சிங்கு, சித்து மற்றும் கனு. சரிங்களா? பீர் சிங், சித்து மற்றும் கனு. அடுத்து 1854 சென்னை அரக்கோணம் ரயில். சரிங்களா? 1856 விதவை மறுமண சட்டம் டல்கோசி கொண்டு வருவாரு. உதவியா இருந்தது யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரியா? அதே 56ல தான் அயோத்தி வந்து டல்கோசியால் இணைக்கப்பட்டது. சரியா? அயோத்தி டல்கோசி இணைச்சதுக்கு அப்புறமாக அயோத்தி பேகம் வந்து பெரும்புரட்சியில முக்கியமான ஒரு பங்கை வந்து வகிப்பாங்க. அடுத்து 57 பெரும்புரட்சி. சரி, இதுல பெரும்புரட்சியில பரவாத இடங்கள் எது எதுனா சென்னையில பரவல, பஞ்சாப்ல பரவல, வங்காளத்துல பரவல. சரிங்களா? அது போக சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகம் வந்தது 57ல. சரியா? இப்ப பெரும்புரட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவுன இடங்கள் நல்லா தெரியும். யார் யார் தலைவர்கள் அப்படின்றது தெரியும், யார் யார் அதை அடக்குனான்னு தெரியும். பரவாத இடங்களை நீங்க பார்த்து வச்சுக்கணும். எக்ஸாம்ல பரவாத இடங்கள் எது எதுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சென்னை, பஞ்சாப், வங்காளம் அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பெரும்புரட்சி சுத்தமாக பரவவே இல்லை. சரியா? சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகம் கொண்டு வந்ததும் இந்த 1857ல. அடுத்து பெரும்புரட்சியை தொடர்ந்து மகாராணி பேரறிக்கை. இதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அலகாபாத்ல கானிங் பிரபு வாசிப்பாரு. 59-60ல இண்டிகோ கழகம். அதுல வர்ற 2 பேர் வந்து திகம்பர் பிஸ்வாஸ், விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். 1860 விதவை மறுமண சங்கம் ராணடே தான் கொண்டு வருவாரு. இவர் தான் கோகலேக்கு குரு. சரியா? கோகலே யாருக்கு குருனா காந்திக்கு. சரியா? விதவை மறுமண சங்கம், தக்கான கல்வி கழகம், பூனா சர்வஜனிக் சபா, இந்த 3மே எம்ஜி ராணடே தான் கொண்டு வருவாரு. சரி, 1861ல உயர்நீதிமன்றங்கள் சட்டம் போட்டிருக்காங்க 1. அடுத்து இந்திய தொல்லியல் துறை உருவாக்கியிருக்காங்க. அலெக்சாண்டர் கன்னிங்காம் தலைமையில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 1865ல ஆங்கிலேயரின் முதல் வனக்கொள்கை. சரியா? முதல் வனக்கொள்கை வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்திய சங்கம் அப்படின்றத நவ்ரோஜி கொண்டு வந்திருக்காரு. நவ்ரோஜிக்கு இன்னொரு பேர் தான் முதுபெரும் மனிதர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல், செல்வ சுரண்டல் கோட்பாடு. சரிங்களா? 2வது காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர். இப்படி தாதாபாய் நவ்ரோஜி பற்றி நிறைய கேள்விகள் குரூப் 4 ரிலேட்டடா கேட்கலாம். சரி, 1866 கிழக்கிந்திய கழகம் நவ்ரோஜி கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ஒடிசா பஞ்சத்தின் மூலமா தான் வந்து இவர் வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து 1867 இதெல்லாம் தெரியும், பிரார்த்தனா சமாஜம். 1870 பூனா சர்வஜனிக் சபை வந்து ராணடே. 1871 குற்ற பழங்குடியினர் சட்டம், குலாம்கிரி அப்படின்ற நூல். சரியா? இது எல்லாமே குலாம்கிரி அப்படின்றது யாருடையது? ஜோதிபா புலேயுடையது. அதனுடைய பொருள் வந்து அடிமைத்தனம். குலாம்கிரி அப்படின்றதுக்கு அடிமைத்தனம் அப்படின்றது பொருள். சரி, 1872 பலதார மனம் ஒழிப்பு. பலதார மனம் ஒழிப்பு. அடுத்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு லிட்டன் காலத்துல கொண்டு வந்தாங்க. சரியா? முதல் முறையான மக்கள் தொகை கிடையாது, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரியா? முதல் முறையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1881ல வரும். சரியா? 1881ல ரிப்பன் பிரபு தான் வரும். அது 1873 பாப்னா கழகம், சத்திய சோதக் சமாஜ். சரிங்களா? அதான் அந்த உண்மை தேடுவோர் சங்கம். நோட் பண்ணிக்கங்க. 1878 தக்கான கலவரங்கள். சரியா? தக்கான கலவரங்கள். ஆரிய சமாஜ். இந்த இடத்துல 1875 போட்டுக்கோங்க. ஆரிய சமாஜ் வந்து 1875. தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து மூல் சங்கர். இவருடைய இயற்பெயர் தான் மூல் சங்கர். சரியா? அலிகார் இயக்கம் வந்து சர் சையத் அகமது கான். 1875. சரியா? இந்த இடத்துல வந்து 1875 போட்டுக்கோங்க. அடுத்து 1876-78 சென்னை பஞ்சம். இதான் வந்து தாது வருட பஞ்சம் சொல்றாங்க. மில்லியன் கணக்கான மக்கள் வந்து உயிர் இழந்திருப்பாங்க. அடுத்து 1877ல தமிழ்நாட்டில் டி முத்துசாமி தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படல். அப்போ இந்த மாதிரியான ஒரு ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவிலே முதல்ல நடந்திருக்கு. 1877 இது அப்படியே வந்து உங்களுக்கு வரி விடாம எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? முதலாக தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டவர் யாருன்னா டி முத்துசாமி. வருடம் கேட்டா 1877.
சரி 1878 வந்து தி ஹிந்து பத்திரிகை, அதுபோக தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் இதான் வந்துருச்சு. 1881ல முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தவர் வந்து ரிப்பன் பிரபு. 1882 ஹண்டர் குழு. ஹண்டர் குழுவின் அடிப்படையில் தான் பஞ்சாப் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ பஞ்சாப் பல்கலைக்கழகம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ஹண்டர் கல்விக்குழு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சென்னை, மும்பை, கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் வந்து சார்லஸ் வுட் கல்விக்குழு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சரியா. 1883 வந்து இல்பர்ட் மசோதா ரிப்பன் பிரபு. 84 சென்னை மகாஜன சபை. சரியா. அதே தக்கான கல்விக் கழகம் ராணடே கொண்டு வந்திருப்பாரு. 1885க்கு வருவோம். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம். முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 28ல WC பானர்ஜி. நல்லா பாத்துக்கங்க, முதல் கூட்டம்னாலே கடைசி லெட்டர் W போயிடணும். ரெண்டாவது கூட்டம் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, மூணாவது கூட்டம் பக்ருதீன் தியாப்ஜி. இதெல்லாம் வந்து கண்டிப்பா கேட்கக்கூடிய கேள்வி. அதே 1885ல திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழை அயோத்திதாசர் துவக்குகிறார். திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை ஜான் திரவியம் அவர்களுடன் இணைந்து அயோத்திதாசர் துவக்குகிறார். அடுத்து 1891 சுதேசமித்ரன் இதழ். 1892 கவுன்சில் சட்டம் மிதவாதிகளின் வெற்றியாக கருதப்படுகிறது. 1893 சிகாகோ மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது. சரியா. அதுபோக இதில் இன்னொரு பாயிண்ட், ஆதி திராவிட மகாஜன சபை ரட்டமலை சீனிவாசன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த 1893. எழுதிக்கங்க. 1897 ஜூலை 27 திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன்னு முழங்கியிருக்காரு. 1897ல சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன்னு முழங்கியிருக்காரு. இவர் லோக்மானிய திலகர்னு அழைக்கப்படுகிறாரு. கீதை ரகசியம் அப்படின்றத எழுதியிருக்காரு. மாண்ட்லே சிறையில் அடைக்கப்பட்டவர். தீவிரவாதத்தின் தந்தை, தீவிரவாதிகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர். லக்னோ மாநாட்டில் முக்கிய பங்கு வகித்தவர். சரிங்களா. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக ஒரு பாடுபட்டவர்னு சொல்லலாம். லக்னோ மாநாட்டில் முக்கியமான பங்கு வகித்தவர்னு சொல்லலாம். தன்னாட்சி இயக்கத்தை வந்து மகாராஷ்டிராவில் துவக்குனவர்னு இவரை சொல்லுவாங்க. சரியா. அதுபோக ராமகிருஷ்ணா மிஷன் வந்து துவக்கியிருக்காங்க 1897 பேலூர்ல விவேகானந்தரால் துவக்கப்பட்டது இந்த ராமகிருஷ்ணா மிஷன். அடுத்து 1902 இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கு. சதீஷ் சந்திராவால் விடிவெள்ளி கழகம் துவக்கப்பட்டது. தாதாபாய் நவ்ரோஜி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. 1903ல வந்து குற்ற உளவுத்துறை நியமித்திருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், CID அப்படின்றது 3 எழுத்து. அப்போ 1903ல அந்த CID உருவாக்கியிருக்காங்க. அதுபோக ரிஸ்லி அறிக்கை. இந்த ரிஸ்லி அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வங்க பிரிவினை தொடர்பானதான் இந்த ரிஸ்லி அறிக்கை. சரியா. அடுத்து 1904ல பல்கலைக்கழகங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பல்கலைக்கழகங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சரியா. பாரதியார் சுதேசமித்ரனின் துணை ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. பாரத மாதா சங்கம் அப்படின்றது எப்போ துவக்கப்பட்டது, யார் அதனுடைய நிறுவனர்? வாஞ்சிநாதன் வந்து இதுல உறுப்பினராக இருந்தாரா? ஆமா, இதுதான் உறுப்பினராக இருந்தாரு. 1911ல ஆஷை வந்து சுட்டுக் கொள்வாரு. அடுத்து 1905 வங்க பிரிவினை அறிவிப்பு வந்து ஜூலை 19, நடைமுறைக்கு வந்தது வந்து அக்டோபர் 16. அதை தொடர்ந்து சுதேசி இயக்கம் வரும். தாகூர் அதுல முக்கிய பங்கு வகிப்பாரு. அது போக இந்திய பணியாளர் கழகம் கோகலை வந்து துவக்குவாரு. இது அடிக்கடி கேட்பாங்க. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, இந்திய பணியாளர் கழகம் கோகலே. 1906 முஸ்லீம் லீக் துவக்கப்பட்டது. நவாப் சலீமுல்லா கான். 1907 சூரத் பிளவு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுபோக பொதுக்கூட்டங்கள் சட்டம், வெடிமருந்துகள் சட்டம். சரிங்களா. இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து 1908ல போட்டுக்குங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 இந்த அதுல இருக்குல்ல, இதுல போட்டுக்குங்க. சுதேச கீதங்கள் பாரதியார், நான் சொன்னேன் ஏற்கனவே, சுதேச கீதங்கள் பாரதியார் கொண்டு வந்திருப்பாரு. கோரல் மில் தொழிற்சாலை, அப்படி இல்லை கோரல் மில் இல்லாம பவள ஆலைனாலும் ஒண்ணுதான். கோரல்னாலே அந்த பவள ஆலை. சரிங்களா. பவள ஆலை தொழிற்சாலை போராட்டம் வஉசி. சரிங்களா. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு ஏப்ரல் 30 1908. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கும் 1908 தான். இவ்வளவும் உங்களுக்கு இந்த ஒரே இதுல இருக்கு. சரியா. அதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 1909 மிண்டோ மார்லி, முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி பிரதிநிதித்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுபோக பஞ்சாப் இந்து மகாசபை தோற்றுவிக்கப்பட்டது. 10 பத்திரிகை சட்டம்,
ஜூன் 17 ஆஷ் சுட்டுக்கொலை, வாஞ்சிநாதனை சுட்டிருப்பாங்க. அதுபோக வங்கத்தை இணைத்திருப்பாங்க. தலைநகரத்தை கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாத்திருப்பாங்க. சரியா? 12 காதர் கட்சி, காதர்னா கிளர்ச்சி என்பது பொருள். லாலா ஹர்தயால் தான் துவக்கியிருப்பாரு. காதர் கிளர்ச்சி என்பது பொருள். அதுபோக சென்னை ஐக்கிய கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. 1914 கொமகட்டா மேரு நிகழ்வு. கொமகட்டா மேரு நிகழ்வு கனடா அப்படின்ற ஒரு கப்பல் வந்து இந்தியாவுக்கு வரும். அதுல சண்டை நடக்கும். காதர் கட்சியோடு தொடர்புடையது இந்த கொமகட்டா மேரு. 1915 ஜனவரி 9 காந்தி இந்தியா திரும்புதல். அப்போ என்ஆர்ஐ டே, இதுதான் வந்து என்ஆர்ஐ தினமாக கொண்டாடப்படுகிறது. 1916 நீதி கட்சி நவம்பர் 20 தோற்றுவிக்கப்பட்டது. இதுல எவ்வளவு பாயிண்ட் இருக்கு பாருங்க. பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கை தியாகராயரால் வெளியிடப்பட்டிருக்கு. சரியா? சென்னையில நடேசனால் மாணவர் விடுதி துவக்கப்பட்டிருக்கு. சரியா? 4வது லக்னோ மாநாடு வந்திருக்கு. 5வது தன்னாட்சி இயக்கம் வந்து ஏப்ரல்ல திலகர் துவக்கியிருக்காரு மகாராஷ்டிராவில். சரிங்களா? செப்டம்பர்ல அன்னி பெசன்ட் துவக்கியிருக்காங்க சென்னையில. சரியா? அன்னி பெசன்ட் வந்து காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்திருக்காங்க. சரியா? இந்த கடைசி அன்னி பெசன்ட் காங்கிரஸ் தலைவர் மட்டும் 1917 போட்டுக்குங்க. மற்ற எல்லாமே 1916 தான். மறுபடியும் சொல்றேன், 1916 நீதி கட்சி துவக்கியிருக்காங்க. தியாகராய செட்டி வந்து பிராமணர்ல அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. நடேசன் வந்து மாணவர் விடுதி துவக்கியிருக்காரு. லக்னோ மாநாடு இருக்கு. தன்னாட்சி இயக்கம் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே வந்து 1916 இருக்கு. 17 வந்து காங்கிரஸ் தலைவராக இருக்காங்க அன்னி பெசன்ட். அதுபோக ரஷ்ய புரட்சி, ஆகஸ்ட் அறிக்கை, சம்பரான் சத்தியாகிரகம் பீகார். சரியா? அழைத்து சென்றவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா. சரிங்களா? இந்த அகமதாபாத் ஆலை அப்படின்றது 1918 எழுதிக்கங்க. 1918. இந்த இந்திய பெண்கள் சங்கம்ன்றது 1917. அதே தான் 1917. அன்னி பெசன்ட், மார்கரெட் தாச்சர், டோரதி, ஜினதா ராசா 3 பேர் சேர்ந்து இந்திய பெண்கள் சங்கத்தை துவக்குவாங்கன்னு போட்டிருப்பாங்கல்ல. சரியா? 1918ன்றது கேதா போராட்டம் பிளஸ் அகமதாபாத் ஆலை போராட்டம் 1918 தான். சரியா? பம்பாய் சிறப்பு மாநாடு நடைபெற்றதும் 1918 தான். அடுத்து 1921 சாரி 1919 ரவுலட் சட்டம். சரிங்களா? ரவுலட் சட்டத்தை தான் வந்து காந்தியடிகள் சாத்தான் சட்டம் அழைப்பாரு. கருப்பு சட்டம் அழைக்கப்படும். விசாரணையின்றி எவரையும் கைது செய்யலாம்னு சொல்லுவாங்க. அடுத்து மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டங்கள் போட்டிருப்பாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்டு அந்த ஆங்கில இந்தியர்கள் மற்ற எல்லாருக்குமே தனித்தனியான பிரதிநிதித்துவம் கொடுத்துருப்பாங்க. அது போக இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரியா? அடுத்து கிலாபத் இயக்கம் வந்திருக்கும். ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ரெடி பண்ணியிருப்பாரு காந்தியடிகள் 1920 to 22. சரியா? அடுத்தது 1921. இந்த ரெண்டுமே அப்படியே இடம் மாறிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 1919 வரும், இந்த இடத்துல 1921. தாஷ்கண்ட்ல பொது உடைமை கட்சி துவங்கியிருக்காங்க. பெரும் பிளவு ஆண்டு. சரிங்களா? மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது. பெரும் பிளவு ஆண்டு. பெண்களுக்கு வாக்குரிமை நீதி கட்சி கொடுக்கிறது 1921. நீதி கட்சியினுடைய அமைச்சரவை அமைக்கப்பட்டது 1921. சரியா? அடுத்து 1922 கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சௌரி சௌரா இருக்கும். வகுப்புவாரி அரசாணை நீதி கட்சி வெளியிட்டிருப்பாங்க. சௌரி சௌரா வந்து நூற்றாண்டு. இப்போ 2022 நம்ம இருக்கோம். அப்போ 1922ன்றத கண்டிப்பா கேள்வியில கேட்க வாய்ப்பு இருக்கு. சௌரி சௌரா வந்து 1922. அடுத்து 23 மே தினம் முதலாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா? அதே வருஷம் ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் கொண்டு வந்தது. ரேடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அடுத்து 1924 வைக்கம் போராட்டம் பெரியாறு. கான்பூர் சதி வழக்கு 1924. ஹிந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்றதும் 1924. லாலா லஜபதி ராய் பஞ்சாபை 2ஆ உடைக்கணும் அப்படின்னு சொன்னது 1924. ககோரி சதி வழக்கு 24, 25. ககோரி மட்டும் 24,25 போட்டுக்குங்க. அடுத்து 25 சுயமரியாதை இயக்கம். பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது இந்த 1925. இந்திய பொது உடைமை கட்சி துவங்கப்பட்டது 25. குடியரசு இதழ் அப்படின்றத பெரியார் துவக்கியது 25. சரோஜினி நாயுடு வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்ததும் 25. சரியா? அடுத்து 27 சைமன் குழு வர்றாங்க. தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி எதிர்த்தாரு.
சென்னை காங்கிரஸ் மாநாடு எம்ஏ அன்சாரி தலைமையில. இது ஒரு நல்ல கேள்வி, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சென்னை காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னா எம்ஏ அன்சாரி, முகமது அமீது அன்சாரி. சரிங்களா? அடுத்து 28ல பாருங்களேன், ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசுன்னு பகத்சிங் பேர் மாத்துவார். சரிங்களா? அதான் வந்து முக்கியம். அப்புறமா ரிவோல்ட் அப்படின்றது பெரியாருடைய இதழ். சர் சி.வி. ராமனுக்கு நோபல் பரிசு கிடைத்ததும் இந்த 1928 தான். சரிங்களா? தேசிய அறிவியல் தினமா நம்ம கொண்டாடுறோம்ல, சர் சி.வி. ராமனுக்கு நோபல் பரிசு 28ல தான். 29ல லாகூர் சதி வழக்கு. சரியா? அதுபோக மீரட் சதி வழக்கு. அதுபோக பூரண சுயராஜ்ய மாநாடு. டிசம்பர் 31 ராவி நதிக்கரையில கொடியேற்றுறது, பூரண சுயராஜ்ய மாநாடு. அதுபோக ஏற்கனவே குரூப் 1 பிரிலிமினரில கேட்டது, முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல, WPA சவுந்தரபாண்டியன் தலைமையில முதல் சுயமரியாதை மாநாடு. சரியா? 1930ல ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய நாளாக அனுசரிக்கிறாங்க. அதுபோக சாரதா சட்டம் கொண்டு வந்தது, தண்டி யாத்திரை, முதல் வட்டமேஜை மாநாடு. இது எல்லாமே 1930. சரி, 30-31 என்ன நடந்திருக்குன்னா, சிட்டகாங் ஆயுத கிடங்கு. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் யார் யாருன்னா சூர்யா சென்னும் இந்த கல்பனா தத்தும். சூர்யா சென்னும் இந்த கல்பனா தத்தும். சரி, 1931க்கு வருவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட்டேல் அவர்கள் தலைமையில அடிப்படை உரிமைகள் மாநாடு நடந்திருக்கும். அதுபோக காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்திருக்கும். பகத்சிங் தூக்கிலிடப்பட்டது மார்ச் 23, 1931. 32ல பூனா ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. பூனா ஒப்பந்தம் வந்து அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையிலான ஒப்பந்தம். வகுப்பு கொடை ராம்சே மெக்டொனால்டு அறிவிச்சிருப்பாரு. ஜனவரி 26 ஆர்யா என்ற பாஷ்யம் தேசிய கொடியை ஏற்றிருப்பாரு 32ல. சரி, அதெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள். நீங்க அங்கங்கே தேடி படிக்காம உங்களுக்கு மொத்தமா இருந்ததுன்னா கடைசி நாட்கள்ல உங்களுக்கு உதவும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். சரியா? நல்ல முறையில் மாணவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். சரியா? இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சரியா? இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் இந்நேரம்லாம் வந்து நீங்க வந்து ஒரு அதிகாரி ஆயிருக்கக்கூடிய நாள். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வாரம் மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போனோம்னா நல்ல ஒரு மார்க் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். 1933 கோவில் நுழைவு நாளாக அனுசரிப்பாங்க ஜனவரி 8ல. 34ல காங்கிரஸ் சமதர்ம கட்சி துவக்கியிருப்பாங்க. சரிங்களா? எம்.என். ராய் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை குறித்து பேசுவார். RBI சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 1934ல. சரியா? இதில் கூட நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க தெரியாதுன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. முக்கியமானதை மட்டும் நான் ஏற்கனவே முக்கியமானதை மட்டும் தான் எடுத்திருக்கோம். இதில் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? ரொம்ப புரியல அப்படின்னா புத்தகத்தை எடுத்து பாருங்க. அதுக்கு டைம் இல்லைன்னா தெரிஞ்சதை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுங்க. 35ல இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். சரியா? நமது அரசியலமைப்புல அதிகமான பகுதிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. சரியா? முக்காவாசி இந்திய அரசு சட்டத்துல இருந்தா எடுக்கப்பட்டது. சரியா? இந்திய ரிசர்வ் வங்கி துவக்கியிருப்பாங்க ஏப்ரல்ல. சரியா? RBI வந்து 35ல. 36 விஸ்வேஸ்வரையாவுடைய புத்தகம் வந்திருக்கும். ஜிம் கார்பெட் பூங்கா, உத்தரகாண்ட்ல முதல்ல பூங்கா ஜிம் கார்பெட் பூங்கா. 37 பர்மா பிரிச்சிருப்பாங்க. எதனால பிரிச்சிருப்பாங்க? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டத்தினால பிரிச்சிருப்பாங்க. கூட்டாட்சி நீதிமன்றம், அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில போட்டிருப்பாங்க. முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. சரியா? ராஜாஜி வந்து சேலத்துல மது விலக்குலாம் கொண்டு வருவாரு. முதல்ல இந்திய எதிர்ப்பு நடக்கும். தாளமுத்து நடராஜன். சரிங்களா? விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார் ராஜாஜி. 39ல ஆலய நுழைவு சட்டம். சரிங்களா? ஜனவரி 8. அது போக GVS சரித சுருக்கம், ரெட்டமலையோடது GVS சரித சுருக்கம். டிசம்பர் 22ல மீட்பு நாளாக ஜின்னா கொண்டாடுவார். ஏன்னா காங்கிரஸ் பதவி விலகும், அதை வந்து ஜின்னா மீட்பு நாளாக கொண்டாடுவாரு. அதுபோக பார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து நேதாஜி வந்து துவக்குவாரு. பார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து சுபாஷ் சந்திர போஸ் துவக்குவாரு. அடுத்து 1940 மார்ச் 20, இது முக்கியமான தினம். மார்ச் 23 முஸ்லீம் தனிநாடு தீர்மானம். சரிங்களா? லாகூர்ல வச்சு தனிநாடு தீர்மானம் கேட்பாங்க. அக்டோபர் 17ல தனிநபர் சத்தியாகிரகம், ஆச்சாரியா வினோபா பாவை ரெடி பண்ணுவாரு. அதுபோக ஆகஸ்ட் நன்கொடைகள் ஆங்கிலேயர்கள் அறிவிப்பாங்க. சரியா? 42ல வெள்ளையனே வெளியேறு, இந்திய தேசிய இராணுவம். சரிங்களா? மோகன் சிங் தலைமையில் இருக்கும்.
அது போக கிரிப்ஸ் தூதுக்குழு வருவாங்க 42ல். 43ல் போஸ் வந்து தலைமையை ஏற்பார். அது போக சுதந்திர தற்காலிக அரசை நிறுவுவார். அக்டோபர், இது மட்டும் பார்த்துக்குங்க, அக்டோபர் 21 or 23 தெரியல, தலைமை அரசை வந்து நிறுவுவார் போஸ் வந்து 43ல். அடுத்து 44ல் பம்பாய் திட்டம், மக்கள் திட்டம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பொருளாதார திட்டமிடல் 5 ஆண்டு திட்டங்களுக்கு முன்னாடி இருக்கும். பம்பாய் திட்டம், மக்கள் திட்டம் அப்படின்றக்கான கான்செப்ட். 45ல் சிம்லா மாநாடு நடக்கும். சரிங்களா, சிம்லா மாநாடு நடக்கும். வேவல் பிரபு இருப்பாரு, வேவல். அது போக ஐநா தோற்றுவிக்கப்பட்டது அக்டோபர் 24ல். உலக வங்கியும் அந்த 45ல் வரும். சரியா, 46ல் கேபினெட் தூதுக்குழு. இந்த கேபினெட் தூதுக்குழு தான் வந்து இந்தியாவில் வந்து இடைக்கால அரசாங்கம் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை சொல்லியிருப்பாங்க. இந்திய யூனியன் எப்படிலாம் இருக்கணும், ஆளுநர் எப்படிலாம் இருக்கணும், எல்லாமே இந்த கேபினெட் தூதுக்குழு தான் சொல்லியிருப்பாங்க. ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள். ஜின்னா வந்து அனுசரிக்க சொல்லுவார், நேரடி நடவடிக்கை நாள். அடுத்து ரின் கழகம், ராயல் இந்திய கடற்படை கழகம். டிசம்பர் 9ல் அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம். டிசம்பர் 11ல் வந்து 2வது கூட்டம். டிசம்பர் 13ல் வந்து குறிக்கோள் தீர்மானம். செப்டம்பர் 2ல் இடைக்கால அரசாங்கம். எவ்வளோ ஒரு பாயிண்ட் நிரம்பிய ஒரு வருடமாக இருக்குது பார்த்தீங்களா. 1946. சரியா, அமைச்சரவை தூதுக்குழு இருக்குது, நேரடி நடவடிக்கை நாள் இருக்குது, ரின் கழகம், அரசியல் நிர்ணய சபை தொடர்பாக இவ்வளவும் பாயிண்ட்டும் அந்த 1946ல் இருக்குது. சரி, அடுத்து 47ல் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் 3. ஜூலை 18 விடுதலை சட்டம். அதுக்கப்புறமா மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இந்த அக்டோபர் 9ல். சரி, அடுத்து 48ல் ஆகஸ்ட் 29 வரைவு குழு தலைவராக அம்பேத்கர் நியமனம் செய்யப்படுகிறார். டிசம்பர் 10ல் மனித உரிமை பிரகடனம். அதுபோக தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, இது எல்லாமே வந்து மாநிலங்களை பிரிப்பதற்காக போடுறது இந்த தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி எல்லாமே. அதுபோக முதல் தொழிற்கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு, யுனெஸ்கோ. யுனெஸ்கோவுடைய தலைநகர் எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. இது எல்லாமே 48ல் தான் வந்து வந்திருக்கும். சரி, 49ல் என்னன்னா டிஐஐசி இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம் வந்திருக்கும். சரியா, அடுத்து தமிழ்நாட்டு தொழில் மேம்பாட்டு கழகம் டிஐஐசி. அதுபோக அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949. இந்த நடைமுறைக்கு வந்தது வந்து 1950. 1950. சரியா, 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அதே 1950ல் ஜனவரி 28 உச்சநீதிமன்றம் துவக்கப்பட்டது. ஜனவரி 24ல் தேசிய கீதம் பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆலமரம், தாமரை நினைவு சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா, நான் உங்களுக்கு வாசிக்கிறப்பே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண முடியுதா, ஈஸியாக உங்களுக்கு அதனுடைய நிகழ்வுகள்லாம் வரிசையாக ஞாபகம் வருதா. சரியா, எக்ஸாமுக்கு முந்தினாலோ அதுக்கும் முந்தினாலோ நீங்கள் இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக வரும். உடனடியாக அதற்கான பதிலெலாம் நீங்கள் குறிச்சிடலாம். அடுத்து 51 தோட்ட தொழிலாளர் சட்டம். சிறு பிளவு ஆண்டு. முதல்ல பொது தேர்தல் நடந்தது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். செண்பகம் துரைராஜன் வழக்கு. இது எல்லாமே 51. சரியா, இது எல்லாமே 51. அடுத்து 52 தேசிய வனவிலங்கு வாரியம் கொண்டு வந்தாங்க. சுரங்க சட்டம் போட்டாங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் போட்டாங்க. என்டிசி தேசிய வளர்ச்சி குழு அப்படின்றது 52. சரியா, 53 பசல் அலி கமிட்டி. வான்வழி தேசிய மயமாக்கப்படல். அணிசேராமை. அணிசேராமை அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியவர் வந்து இந்த கிருஷ்ணமேனன். சரியா, அணிசேராமைன்றது கிருஷ்ணமேனன். சரிங்களா, 53 54 வந்து முதல் பிற்படுத்தப்பட்டோர். அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று இந்த காக்கா கலேல்கர் ஆணையம், முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 53 54. 54ல் உணவு கலப்பட தடுப்பு சட்டம். ராஜாஜி, சர்சிவி ராமன், ராதாகிருஷ்ணனுக்கு ட்ரிபிள் ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ராஜாஜி, சர்சிவி ராமன், ராதாகிருஷ்ணனுக்கு பாரத ரத்னா. அடுத்து 55ல் உணவு கலப்பட தடுப்பு விதிகள். சரியா, இது வந்து தடுப்பு சட்டம், இது வந்து தடுப்பு விதிகள். அடுத்து பாண்டுங் மாநாடு. சரியா, பாண்டுங் மாநாடு குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தது. இந்து திருமண சட்டம் கொண்டு வந்தது. அடுத்து 56ல் வாரிசுரிமை சட்டம் கொண்டு வந்தது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தது. 2ஆம் தொழிற்கொள்கை கொண்டு வந்தது. மதிய உணவு காமராஜர் அறிமுகப்படுத்தியது. ஓஎன்ஜிசி ஆயில் நேச்சுரல் கேஸ் அண்ட் கார்பரேஷன், அது எல்லாமே இந்த 56ல். அடுத்து 57ல்
பல்வந்த்ராய் மேத்தா 3 அடுக்கு பரிந்துரைச்சிருக்கும்ல, பல்வந்த்ராய் மேத்தா. சரியா? அடுத்து ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததும் 57ல் தான். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததும் 57ல் தான். 59ல் வைகை அணையை காமராஜர் திறந்து வைக்கிறாரு. எழுதிக்கங்க. அடுத்து 60 பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு. சரிங்களா? அதே 60ல் தான் வந்து எல்லைப்புற சாலை அமைப்பு கொண்டு வந்தாங்க. சரியா? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு வந்து 1961. சரியா? இது கிடையாது, தொகுதி வரைய சட்டம் கிடையாது, அடிச்சிருங்க. அடுத்து 61ல் வரதட்சணை ஒழிப்பு சட்டம், பேறுகால பயன்கள் சட்டம். சரியா? முக்கியமான வருடங்கள் 61 வரதட்சணை ஒழிப்பு சட்டம், பேறுகால பயன்கள் சட்டம். 62 இந்திய சீன போர், மயில் தேசிய பறவை அப்படின்னு சொன்னது. சரியா? 63 அலுவலக மொழி சட்டம் கொண்டு வந்தது. அண்ணா திராவிட நாடு கொள்கையை கைவிட்டது, புத்தகத்தில் இருக்கு. அதுபோக NTBT கொண்டு வந்தது. 63ல் சந்தானம் கமிட்டி. இதுதான் வந்து CVC உருவாகிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது. சரியா? இந்த ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த சந்தானம் கமிட்டி. 64ல் கோத்தாரி கல்விக்குழு. சரியா? கல்வி தொடர்பான ஒரு முக்கியமான குழு. 65ல் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுபோக டான்சி கொண்டு வந்தது. கான்ட்லா அப்படின்றது சிறப்பு பொருள். இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. 1965ல் கான்ட்லா சிறப்பு பொருளாதார மண்டலம் குஜராத்தில் இருக்கு. 63 66 மொராஜி தேசாய் தலைமையில் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் கொண்டு வந்தாங்க. 67 சிந்தி மொழி 15வது மொழியாக அறிவிச்சாங்க. மொத்தம் அரசியல் நடைமுறைக்கு வந்தப்போ 14 மொழிகள் தான் இருந்தது. 21வது சட்ட திருத்தம் 67 படி சிந்தி 15வது மொழியாக ஆனது. அடுத்து சுயமரியாதை திருமண சட்டம் 68ல் நடைமுறைக்கு வந்தது. சரியா? அதே 68ல் முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்தது. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது 68ல். 69ல் ராஜமன்னர் கமிட்டி. சரியா? தமிழக அரசு அமைத்த ராஜமன்னர் கமிட்டி. அதுபோக இஸ்ரோ துவக்கியிருக்காங்க. சரியா? இஸ்ரோ பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இஸ்ரோ துவக்கியிருக்காங்க 69ல். அதே 69ல் தான் ராஜமன்னர் கமிட்டியும் வந்து தமிழக அரசு போட்டிருக்காங்க. அடுத்து 70ல் டான்சிட்கோவும் சிப்காட் வந்து 71. சரியா? அதே 71ல் சட்டநாதன் கமிட்டி தமிழக அரசு இடஒதுக்கீடு தொடர்பாக அமைத்தது. அதுபோக மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது 71ல். 72ல் வனவிலங்கு சட்டம், இந்த சிம்லா ஒப்பந்தம். சரியா? நான் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பொறுமையாக அந்த ஸ்லைடை வச்சு எழுதிக்கிறணும். சரியா? நான் அவரோட சொல்கிற வேர்டிங்ஸை எடுத்து எழுதிக்கிறணும். நான் எங்கே டெஃபனிஷன் கண்டிப்பாக கொடுக்கணுமோ அங்கே கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அடுத்த கேள்விக்கு போவேன். அடுத்து 72 73ல் சிப்கோ இயக்கம் மைசூர் கர்நாடகா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 73ல். அதே 73ல் தான் அமின்தீவி, லேக்கடிவு, மினிக்காயெல்லாம் சேர்ந்து லட்சத்தீவினை மாற்றிருக்காங்க. கேசவானந்த பாரதி வழக்கு. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மாறாமல் திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொன்னதுதான் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு. சரியா? 73ல். 74ல் மாநில சுயாட்சி தீர்மானம். அதே 74ல் நீர் சட்டம், வாட்டர் ஆக்ட், பொக்ரான் குண்டுவெடிப்பு நடத்தினது. 75ல் NTPC தெர்மல் பவர் கார்பரேஷன் கொண்டு வந்தது. 75ல் இந்திரா காந்தி 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தது. 75ல். 76 குட்டி அரசியலமைப்புன்னு அழைக்கப்படுகிறது. 42வது அரசியலமைப்பு. கொத்தடிமை ஒழிப்பு, சம ஊதிய சட்டம், சொரன் சிங் கமிட்டி, முதலை பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. சம ஊதிய சட்டம், கொத்தடிமை ஒழிப்பு. சரியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். உங்களுக்கு மொத்தமாக கொண்டு வந்தீங்க ஒரே வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். 77ல் அசோக் மேத்தா 2 அடுக்கு பஞ்சாயத்து. அசோக் மேத்தா 2 அடுக்கு. 78 அனுமந்தராவ் கமிட்டி சர்வதேச பெண்கள் ஆண்டு 78. அப்போ பெண்கள் ஆண்டு 78னா 1979ல் குழந்தைகள் ஆண்டு வரும். 79ல் மண்டல ஆணையம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா மண்டல ஆணையம் TNPL புகழூரில் கொண்டு வந்தது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. அடுத்து 80ல் வந்து வனச்சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தட்சசீலம் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 81ல் அலுமினியம் கார்பரேஷன் நால்கோ துவக்கப்பட்டிருக்கு. 82 இப்போ கூட ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க நபார்டு எப்போ துவங்கப்பட்டதுன்னு. எக்ஸிம் பேங்க்கும் நபார்டு பேங்க்கும் ஒன்றா தான் போட்டாங்க. முதல்ல லோக் அதாலத் குஜராத்தில் ஜுனாகத் அப்படின்ற இடத்துல லோக் அதாலத்து 82. அதே 83ல் அஜந்தா எல்லோரா அப்படின்றது பாரம்பரிய தலம். சர்க்காரியா கமிட்டி மத்திய மாநில உறவுகளை ஆராய மத்திய அரசு அமைத்தது 83ல். 84ல் மாமல்லபுரம் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. மெப்ஸ் அப்படின்றது தாம்பரத்தில் இருக்கு, ஏற்றுமை செயலாக்க மண்டலம்.
85ல் ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையம், நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறை தஞ்சாவூர். அதுபோக ஜிவிகே ராவ் கமிட்டி. சரியா? 86ல் முக்கியமானது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. 76னா கொத்தடிமை முறை ஒழிப்பு. 86னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. சிங்வி குழு, இந்த சிங்வி குழு அடிப்படையில் தான் வந்து 73 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. சரியா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86, தமிழக சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டது 86. நம்ம படிப்போம்ல 86 நவம்பர் 1ல் ஒழிச்சாங்க, விதி 169 அப்படின்னு படிப்போம்ல. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 86, தேசிய கல்விக் கொள்கையும் 86. அடுத்து 87ல் தஞ்சை பாரம்பரிய தலமாக கொண்டு வந்தது. சட்ட சேவைகள் இது ரொம்ப முக்கியமானது. நால்சா, நம்ம விதி 39A பார்க்குறோம்ல, அனைவருக்குமான இலவச சட்ட உதவி நால்சா மூலமாக செயல்படுத்தப்படும். 88ல் ஊழல் தடுப்பு சட்டம், மோட்டார் வாகன சட்டம், இது ரெண்டுமே வந்து 88ல். 89ல் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம். சரியா? வாரிசுரிமை தமிழ்நாட்டில் திருத்திருப்பாங்க. வாரிசுரிமை சட்டம் வந்து 1956 பார்ப்போம். அது திருத்தினது 89ல். சரியா? மண்டல அறிக்கை ஏற்கப்பட்டது. அதை டேட்டோட கொடுத்துருக்கோம் பாருங்க, டேட்டோட கொடுத்துருக்கோம். சரியா? மண்டல அறிக்கை ஏற்கப்பட்டது. தேர்தலுக்கான தினேஷ் கோஸ்வாமி குழு. சரியா? அடுத்து 90ல் வந்து மண்டேலா அம்பேத்கர் பாரத ரத்னா, சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு. எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் 9. அதே மாதிரி மனிதவள மேம்பாடு குறியீடு எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1990ல் கொண்டு வரப்பட்டது. சரியா? 91ல் புதிய பொருளாதார கொள்கை, எல்பிஜின்னு சொல்லுவாங்கல்ல, எல்பிஜி. சரியா? தொட்டில் குழந்தை கரும்பலகைலாம் 92, தொட்டில் குழந்தையும் கரும்பலகையும் 92. சரியா? அதே 92ல் 73 74வது திருத்தம், தேசிய மகளிர் ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? கல்விக் கொள்கையை திருத்திருப்பாங்க. புவி உச்சி மாநாடு ரியோடி ஜெனிரோ, இந்த இருக்கு பிரேசில்ல இருக்கிற ரியோடி ஜெனிரோ புவி உச்சி மாநாடு டிசம்பர் 18. இன மத மொழி சிறுபான்மையினருக்கான மனித உரிமைகள் பிரகடனம், அதே 92 தான். நவம்பர் 16 69% இடஒதுக்கீடு முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா? அதே மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் கொண்டு வரப்பட்டது. இந்த ஒரு 92 அப்படின்ற இயர்ல இவ்வளவு ஜிகே இருக்கு. சரியா? தொட்டில் குழந்தை திட்டம், கரும்பலகை திட்டம், 73 74 திருத்தம், தேசிய மகளிர் ஆணையம், 86 கல்விக் கொள்கை திருத்தம், புவி உச்சி மாநாடு ரியோடி ஜெனிரோ, அந்த சிறுபான்மையினருக்கான மனித உரிமை பிரகடனம், நவம்பர் 16ஆம் தேதி வந்து தமிழக இடஒதுக்கீடு முன் தேதியிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா? 93ல் தான் தேசிய மனித உரிமை ஆணையம் வரும். 1993ல் தேசிய மனித உரிமை ஆணையம் வரும். அதே 93ல் என்னென்ன ஓரா குழு, தேர்தலுக்கான குழு. 95ல் ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் WTOவும் வரும். சரியா? 96ல் மெட்ராஸ் சென்னைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மெட்ராஸ் சென்னைன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது வந்து 1996 இன்னைக்கு, அதாவது ஜூலை 17. சரிங்களா? முன்னாள் முதல்வர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட தினம் இன்னைக்கு தான். இந்த தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜூலை 17 1996. அடுத்து 97 மாநில மனித உரிமை ஆணையம். ஈவ்டீசிங் பெண்கள் இகழ்தல் தடை சட்டம், ஈவ்டீசிங்கு. அடுத்து விசாகா வழிகாட்டுதல்கள், அப்துல் கலாம் பாரத ரத்னா, இது எல்லாமே வந்து 97. 98 கொங்கன் ரயில்வே கொண்டு வந்திருக்காங்க. பொறியியல் சிறப்பிடம் சொல்லுவாங்க. இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வருடங்கள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க. மொத்தமாக இங்கே நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுடைய சுமையை வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம். நீங்கள் தேர்வில் எளிமையான மதிப்பெண்கள் எடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக உங்களுடைய வேலைகள்லாம் நாங்கள் எடுத்து பார்த்து உங்களுடைய சுமைகளை குறைச்சி இங்கே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரியா? அவ்வளோதான். இந்திரஜித் குப்தா வந்து 98. சரியா? அதுபோக கிஷான் கிரெடிட் கார்டு இதெல்லாமே 98 தான். 99 தங்க நாற்கர சாலை, உழவர் சந்தை கொண்டு வந்தது, சமத்துவபுரம் கொண்டு வந்தது, ஆமை பாதுகாப்பு எல்லாமே 99. சரியா? 2000ல் வந்து தேசிய மக்கள் தொகை கொள்கை, வேங்கட செல்லையா கமிட்டி, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். 2001 நாடாளுமன்ற தாக்குதல், டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்ற தாக்குதல்.
2002 பண மோசடி தடுப்பு சட்டம். 2004 சுனாமி ஏற்பட்டது. 2005 RTI வந்து அக்டோபர் 12 கொண்டு வந்தது. அது தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வந்தது. குடும்ப வன்முறை சட்டம் வந்தது 2005. சரியா? 2006 குழந்தை திருமண தடை சட்டம் 2006. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக அது 2006. MSME ஆக்ட் இதெல்லாம் 11th எக்கனாமியில் இருக்கு. MSME ஆக்ட் 2006. 2007 பூஞ்சு குழு கொண்டு வந்து 2007. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வீரப்ப மொய்லி தலைமையில் கொண்டு 2006. மூத்த குடிமக்கள் சட்டம் 2007. சரிங்களா? 2008 கங்கை தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டல். 2009 RTE ரைட் டு எஜுகேஷன். சரிங்களா? RTIனா 2005, RTEனா 2008. 2010 நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க, தேசிய பசுமை தீர்ப்பாயம். இப்போ ஸ்டெர்லைட் ஆலைக்கெல்லாம் பூட்டு போட்டது இவங்க தான். தேசிய பசுமை தீர்ப்பாயம் தான் வந்து சுற்றுச்சூழல் தொடர்பாக மக்களுக்கு பாதிக்கக்கூடிய திட்டங்கள் இருந்தால் அதை வந்து தடை பண்ணும். சரியா? உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. திட்டக்குழு ஒழிக்கப்பட்டது 14. ஜனவரி 1 2015 நிதி ஆயோக்கு. அதே 15 ஜன்தன் யோஜனா. 16 பினாமி சட்ட திருத்தம். ரியல் எஸ்டேட் திருத்த சட்டம். ஸ்டார்ட் அப் கொண்டு வந்தது, ஸ்டாண்ட் அப் கொண்டு வந்தது. உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாடு ஏற்றது. நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. எல்லாமே 2016 தான். 17 ஜூலை 1 GST போஷான் அபியான்ற தேசிய ஊட்டச்சத்து திட்டம் கொண்டு வந்தாங்க. 18 ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற சுகாதார திட்டம். 19 ஜம்மு காஷ்மீர் வந்து உடைச்சி யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. சரியா? 2020 புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அடிக்கல். 21 கொரோனா தடுப்பூசி ஜனவரி 16 செலுத்தியிருப்பாங்க. 22 சமத்துவத்திற்கான சிலை வந்து தெலுங்கானாவில் திறந்திருப்பாங்க. சமத்துவத்திற்கான சிலை ராமானுஜருடைய சிலை வந்து திறந்திருப்பாங்க February 5. இது போக இன்னும் நிறைய வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து புத்தகங்களில் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம முக்கியம்னு கருதக்கூடிய தேர்வில் எதிரொலிக்கும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு வருடங்களை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரியா? இது எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க, நல்லா படிங்க. சரிங்களா? படிப்பு அப்படின்றது வந்து வெறும் இந்த ஒரு தேர்வு நோக்கத்தில் தேர்வு முடிஞ்சோடனே முடிஞ்சு போயிடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் நமக்கு துணையாக வர்றது தான் துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. சரிங்களா? அதனால வந்து நம்மளுக்கு கல்வி ஒன்று மட்டுமே நம்முடன் கல்லறை வரையில் வரவிருப்பது அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே நம்ம படிக்கிற கல்வி வந்து பயனுள்ளதாகத்தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நல்லபடியாக படிங்க. தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று டாப் ரேங்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.